இன்றைய நாளிதழில் இருக்கக்கூடிய தலையங்களை பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வரிசையில் தினமணியில் தமிழக அரசு விளையாட்டுத்துறையினுடைய மேம்பாட்டுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கினாலும் உடற்கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு இதுவரை துணைவேந்தர் நியமிக்கப்படல. 20 ஆண்டுகளாக 62 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் உடற்கல்வி இயக்குநர்கள் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலைமையில் தமிழகம் விளையாட்டில் முன்னேறிய மாநிலமாக ஒரு சாத்தியமில்லை அப்படின்னு தினமணி ஒரு கவலையுடன் கூடிய ஒரு தலையங்கத்தையும், ஹிந்து தமிழ் நாளிதழ் ரயில் பயணம் ஆபத்தாவதேன் அப்படின்னு சமீபத்தில் பெங்களூரில் நடந்த அந்த ரயில் விபத்தை முன்னிறுத்தி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. தினத்தந்தி நாளிதழ் அதாவது ரயில்வே துறையில் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வேலைநிறுத்தம் செய்யலாம்னு கிட்டத்தட்ட 90% ஊழியர்கள் ஒரு சர்வேயில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. வேலைநிறுத்தம் நடக்காமல் இருக்க ரயில்வே நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தை துவங்கணும்னு தினத்தந்தி வலியுறுத்தி ஒரு தலையங்கமும், டெக்கன் கிரானிக்கல் ஆம் ஆத்மி கட்சி ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு உன்னத லட்சியத்தை கொண்டு ஆட்சி அமைச்சிருக்கும் தருணத்தில் அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு டெக்கன் கிரானிக்கல் ஒரு தலையங்கமும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 4 மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்பே ராகுல் காந்தி நிர்வாகத்தை மேம்படுத்த குறித்து பேசியிருக்க வேண்டும் அப்படின்னும், அதே சமயம் குஜராத் கலவரம் என்ற கரை இல்லாமல் இருந்திருந்தால் நரேந்திர மோடிக்கு பிரதமராகும் வாய்ப்பு அதிகரித்திருக்கும்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு தலையங்கமும், ஹிந்து ஆங்கில நாளிதழ் மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த ஆதர்ஷ் இந்த வீட்டு வசதி ஊழல் தொடர்பான விசாரணை கமிஷன் அறிக்கை அம்மாநில அரசு நிராகரித்த பிரச்சனையில் ராகுல் காந்தி தலையிட்ட அந்த விதம் குறித்தும், ஒரு வகையான அதாவது ஏற்கனவே தெரிந்த ஒரு அரசியலை ராகுல் காந்தி நடத்தி கொண்டிருக்கார், இப்படித்தான் பேசுவார்கள் அப்படின்ற அளவில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ராகுல் காந்தி தலையிடுறார் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி எழுதியிருக்காங்க. இந்த ஹிந்து ஆங்கில நாளினுடைய தலையங்கத்தை எடுத்து விமர்சிக்கலாம்னு நினைக்கிறேன். லோக்பால் மசோதா குறித்து ராகுல் காந்தி கருத்து தெரிவித்ததாக இருக்கட்டும், இல்லை குற்ற வழக்கில் ஈடுபடுற எம்பி எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் ராகுல் காந்தி பேசியதாக இருக்கட்டும், ஒரு வகையான முதிர்ச்சியின்மை இருக்கு. இல்லைன்னா தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற பேச்சுக்களை அவர் பேசுகிறார் விமர்சனம் முன்வைக்கப்படுது. இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ராகுல் காந்தியை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரசினுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு தேசம் முழுவதும் ஊழல் என்கின்ற ஒரு தீமை களையப்பட வேண்டும் என்ற எண்ணம் இளைஞர்கள் மத்தியிலே வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே மத்தியிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் மீது பல்வேறு தொடர் ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட்டணி கட்சிகள் அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் மீது உருவான காரணத்தால் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே ஊழலற்ற ஒரு தன்மையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் லோக்பால் மசோதாவை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டார். ஏற்கனவே லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அந்த நாடாளுமன்ற மசோதாவின் மீது பேசுகின்ற பொழுது லோக்பால் மசோதா தேர்தல் ஆணையத்தைப் போல சுயேட்சையான சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி சொன்னார்கள். அதன் பிறகு இல்லை ஜன் லோக்பால் தான் தேவை, எங்களுக்கு லோக்பால் தேவையில்லை என்று அண்ணா ஹசாரே குழுவினர் கோரிக்கை வைத்த பொழுது அதன் பிறகு அவர்கள் தெரிவித்த திருத்தங்களின் அடிப்படையிலே லோக்பால் மசோதாவிலே திருத்தத்தை உருவாக்கி அந்த மசோதாவை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். எந்த லோக்பால் மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று அண்ணா ஹசாரே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாரோ அந்த அண்ணா ஹசாரேவே இப்பொழுதைக்கு இந்த சட்டம் வருவதை முதலிலே நாம் ஏற்றுக்கொள்வோம், அதற்கு பின்னால் தேவையான திருத்தங்களை செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஆக மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ராகுல் காந்தி அவர்கள் லோக்பால் விஷயத்திலும் சரி அல்லது ஆதர்ஷ் ஊழல் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஆதர்ஷ் ஊழல் பிரச்சனையிலே மாநில அரசாங்கம் அந்த ஊழல் கமிஷனை அமைத்து அந்த ஊழலையே மறைக்க முயற்சிக்கின்ற பொழுது அதை மறுத்து மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிடுங்கள், தவறு நடந்திருக்குமே ஆனால் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதை போலவே ராகுல் காந்தியோட பேச்சு எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து இருக்கு அப்படின்னு முனவர் பாட்ஷா சொல்றாரு. ஆனா கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை கட்சிக்கு வெளியில் தொடர்ந்து ஊடகங்கள் மத்தியிலேயே ராகுல் காந்தி பேசி வருவது என்பது இன்னொரு விமர்சனத்தை உண்டாக்குது. இது ஒரு விளம்பரத்துக்கானது அப்படின்னு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அதுதான், நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னா இப்போ இது ராகுல் காந்தி அவர் அந்த நேரு குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இன்றைய யூபிஏனுடைய அதனுடைய தலைவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தகுதியை தவிர அந்த தகுதி இல்லாமல் இப்பொழுது நம்ம தோழர் முனவர் பாட்ஷாவோ இல்லை மற்றவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்க முடியுமா நான் பார்க்குறேன். இப்போ அவர் ஒரு மாநில செயலாளர், முனவர் பாட்ஷா அப்படி ஒரு கருத்தை சொல்ல முடியுமா கட்சிக்குள்ளே? முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி முதல்ல இந்த கருத்தை சொன்ன பிறகு உள்துறை அமைச்சர்லேருந்து பல பேருக்கு ஒரு நெருக்கடி அவர் உருவாக்கினார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மகாராஷ்டிராவுக்கு நெருக்கடி உருவாக்கிறார். அந்த மாநில முதல்வர்கள் கூட்டம் முடிஞ்ச பிறகு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அப்போ என்ன என்று சொன்னால்
அவர் கட்சிக்குள்ளே கட்சியை மீறிய ஒரு சக்தியாக தன்னை காட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். அவருக்கு அந்த நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருக்கலாம். அது நிறைவேறினால் மக்களுக்கு மகிழ்ச்சி, காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படி வரும் என்று சொன்னால் நல்லது. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன் என்று சொன்னால், ராகுல் காந்தியினுடைய இன்டர்வென்ஷன் என்பது அவர் கட்சிக்குள்ளத்தான் அதை பேச வேண்டும். அதே மாதிரி இங்கே ஒரு முறை கார்த்தி சிதம்பரம் அந்த மாதிரி பேசினார். அவர் அவர் சிதம்பரத்தினுடைய மகன் என்றோ அல்லது காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு என்ன பொறுப்போ என்றோ இல்லாமல் பொது மேடைகளில் பேசும்பொழுது தன்னை தூய்மைவாதியாக காட்டிக்கொள்வது என்கின்ற ஒரு முயற்சி வருகிறது. அது சரியாக இருக்காது. அது ஒரு கட்சியினுடைய பெயருக்கு எந்த வகையிலும் அது சரியாக இருக்க முடியாது என்பது மட்டுமல்ல, அது நிர்வாகத்திற்கும் ஆளுகின்ற அரசிற்கும் நெருக்கடியை உருவாக்குவதை தான் இருக்க முடியும். இது 1-2 தரம் அவர் பேசியிருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், கட்சிக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு உள்கட்சி ஜனநாயகத்தை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் மாற்றங்களை கொண்டு வர முடியுமே ஒழிய இப்படி பேசுவது என்பது எவ்வளவு தூரம் நடக்கும்? 1-2 பிரச்சனைகளை நடக்கலாம், அதற்கு மேல் நடக்காது. நம்ம இடைவேளைக்கு பிறகு வேறு பல செய்திகளை பற்றி பேசலாம்.